வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனுடைய திருநாமத்தில் நான் உங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு பெருகுவதாக. தளர்வுகள் இல்லாத ஒரு ஊரடங்கு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய கரத்தின் நிழலிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தையும் சபையையும் மூடி மறைத்து பாதுகாப்பாராக. இந்த நாட்கள் நாம் தேவ சமூகத்தில் அதிக நேரம் இருக்கவும், அவரை நோக்கி பார்க்கவும், வேதங்களை தியானிக்கவும், அவருடைய சத்தத்தை கேட்பதற்கும் ஒரு சிறந்த நாட்களாக இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களை தேவ சமூகத்தில் காத்திருக்கவும், வேதங்களை தியானிக்கவும் நாம் இதை பயன்படுத்தி கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை காப்பார். கடந்த நாட்களெல்லாம் நம்மை காத்தார். வரும் நாட்களிலும் தேவன் நம்மை காப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நம்மை நிரப்புவார், நம்மோடு கூட பேசுவார். இந்த பொல்லாத காலத்தில் நாம் தப்பி கடந்து போவதற்கு வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் நமக்கு தந்து நம்மை மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக கண்களை உயர்த்தி நாம் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, இதுவரை எங்களை காத்து வந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் திரு நாமத்தில் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்கள் சபையார் எல்லாரும் உடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பயங்களும் பதட்டங்களும் துக்கங்களும் துயரங்களும் வேதனைகளும் அவமானங்களும் இழப்புகளும் இருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே, எங்களை கிருபையாய் நீர் காத்து நீர் பராமரித்து பாதுகாக்க வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி எங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பாடல் ஆராதனைகள், ஜப நேரங்கள், செய்திகள் எல்லாவற்றை பொருட்படுத்தி நடத்தும். ஆவியாருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தை சபையார் காணட்டும். அப்பா, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமுள்ள யாருடைய கண்கள் அது ஏகமாய் காணும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த ஆராதனை தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். மகிமை அநேகரை ஆசீர்வதிக்கட்டும், உயர்த்தட்டும். கிறிஸ்துவின் திருநாமத்தில் தானே பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாக மனதோடு பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் என்று சொல்லி உற்சாகமாக இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் விசேஷித்தவர்கள், சர்வ வல்லமையுள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவருடைய கிருபையை பெற்றவர்களாக இருக்கிறபடினால் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். இந்த பாடலை உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தலாமா? நன்றி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். நேற்று மீண்டும் மாறாதவரே, திருநாமம் உயர்த்தப்படுவதாக. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகிறேன். பரிசுத்தத்தின் நாமம் மகிமைப்படட்டும். அன்பான தேவன் என்னோடு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு வருகிறேன். போதும் என் வாழ்விலே, அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.
அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம். அபிஷேக சகலவற்றை குறித்து போதிக்கும் இந்த விலையேறப்பட்ட அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொரு மேல் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் பானம் பார்த்தது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த கொள்ளைகளை விடுதலை செய்யப்பட்டு தேவ ஜனங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உம்மால் மட்டும்தான் விடுதலை தர முடியும். நீதான் இந்த தேசத்திற்கு விடுதலை கொடுக்க முடியும். நான் காணுவேன் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புக்கள் பிரச்சனையோடு இருக்கிற மக்களை கர்த்தர் பலப்படுத்தும். பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்ப மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும், அற்புதமாய் நடத்தும். கொள்ளை நோய்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். ரத்த கோட்டுகளை மூடி மறைத்துக் கொள்ளும். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு வருவதினால். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீத
ஆகாயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் என்ன சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், மாணவர் கிறிஸ்தேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். உம்மை உயர்த்துகிறோம், திரு நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா நாமத்திற்கு மேலான திரு நாமம் தேசத்தை விடுவிக்கட்டும். நாமத்தின் வல்லமை தேசத்தை விடுவிக்கட்டும். அவரோடு இணைந்து என்றும் வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஆராதனை, ஆராதனை, உற்சாகமனதோடு ஆராதனை, ஆராதனை, கரமுயர்த்தி ஆராதனை, ஆராதனை. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபைகளை தந்த ஆசீர்வதியும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சிகள் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக கண்டிப்பு நன்மைகள் தாரும் தேவா. தகப்பனே, எங்கள் தேசத்தின் மேல் கிருபையாயிரும். கஷ்டப்பட்ட மக்களை, கவலைப்பட்ட மக்கள், துயரத்தில் இருக்கிற மக்களுக்கு இரக்கம் பாராட்டும். கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். சமூகத்துவத்துக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என் கிருபை வெளிப்படட்டும். தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்,
கொள்ளை நோயை மேற்கொண்டு நாங்கள் கடந்து போக அப்பா கிருபை தாரும், கிருபை தாரும். தேவ ஜனங்களுக்கு கிருபை தாரும். உறவுகள் சீர்பொருந்த, உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, அவன் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், அற்புதமாய் நடத்துகிறேன் நன்றி. முள்ளை நோக்கி தப்புவித்து எங்களை வாழ வைக்கிறேன் நன்றி. என் கிருபை எங்களை தாங்குகிறது நன்றி. ஆராதனை, 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 ஆராதனை. உற்சாக மனதோடு ஆராதனை, ஆராதனை, ஜீவனுள்ள தேவனே, இருக்கிறவராக இருக்கிறவரே, என்றும் எங்களை விட்டு விலகாதவரே, தாயை போல தேற்றி தகப்பனை போல எங்களை சுமந்து காக்கிறவரே, உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இந்த காலை நேரத்திலும் உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற அன்பான தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், தொழில் செய்கிற அதிமையான பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், திருமணத்திற்காக காத்திருக்கிற வாலிப தம்பி தங்கைகள், ஆண்டவரே படிக்கிற சிறு பிள்ளைகள், பால் குடிக்கிற சிறு பிள்ளைகள், எல்லா குடும்பத்தாரையும், ஊழிய செய்கிற பிள்ளைகள், ஆண்டவர் ஊழியத்தின் முன்னிலையில் இருக்கிறவர்கள், திறப்பதில் மன்றாடி ஜெயிப்பதற்கு தேவையான முன்குறிக்கப்பட்டவர்கள், எந்த இடத்துல எங்களோடு இணைந்து பாடலை பாடி ஆராதி கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், உடைய இரக்கமுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூடிய நாட்களை நாங்கள் கடந்து போவதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். பாடல் ஆராதனை மகிமைப்பட்டி உமக்கு நன்றி. தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் பொருட்படுத்த நடத்தும் ஆவியுடைய மகிமை பிரசன்னத்தை தேவ ஜனங்கள் உணர்வதற்கு கிருபைகளை தாரும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என கர்மானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் சில பாடல்களை பாடி இவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவரை உயர்த்தி பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அதற்கு பின்பு நாம் ஜெபித்து நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போவோம். ஆண்டவர் தாமே நம்மோடு இருந்து நமக்கு வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மை கிருபையாய் பாதுகாத்த தேவனை நாம் பாடி துதிப்போம். வாருங்கள். இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிற இந்த பாடலை
உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் மாத்திரம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமை நாம் கண்டிடுவோம். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம், செய்வின கட்டுகள் இன்றே பாடும் போது இப்பவே அவர் உடைத்தெறிவார். மந்திர சூனியம், செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம், செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சாத்தானின் சதிகளால், சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருந்தா மட்டும் போதும், அசுத்தாவிகள் துரத்திடுவார். சாத்தானின்
சாத்தானின் சதிகளா சாப கரங்களை உயர்த்தி ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை பாடி மகிமைப்படுத்துவது மிகவும் நல்லது. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் நடத்தி வந்துகிற தயவுகளுக்காக நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கண்களை மூடி கைகளை உயர்த்தி வீட்டில் இருந்தாலும் முழு இருதயத்தோடு ஆண்டவரே இத்தனை நாட்கள் என்னை நடத்தி வந்தீரே அதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த ஆராதனையை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ நெருக்கடி நேரத்தில் எத்தனையோ போராட்டத்தின் சூழ்நிலையில் நான் வந்திருக்கிறேன். உம்முடைய சமூகம் எனக்கு ஒரு ஆறுதல், உம்முடைய சமூகம் எனக்கு ஒரு தேறுதல். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வார்த்தை வரும்பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கான இறுதி ஆயத்தத்தை இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே எங்கள் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, நம்ம துதிக்கும் போதே வீட்டுக்குள்ள தேவன் வந்துடுவார். நம்முடைய மத்தியில தேவன் வாசம் பண்ணுகிறார். எங்கே என் நாமத்தினிமித்தமாக 2 3 கூடியிருக்கிறீர்களோ அங்கே என் மத்தியிலே வந்து நிற்கிற தேவன், அந்த சமூக நடுவிலே வந்து நிற்கிற நம்முடைய தேவன். ஆண்டவர் அப்படியே சொல்லி கர்த்தரை உயர்த்துங்க. ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். வீட்டில் இருந்தாலும் கண்களை மூடி ஆண்டவரே நல்லவர், நீர் பரிசுத்தர், நீ கிருபை உள்ளவர், நீர் போதுமானவர், நீ இரக்கம் தெய்வம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே நன்றி நன்றி. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. சொல்ல முடியுமா? பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே.
ஆமென். ஜீவநாதி ஆனந்த தைலமே. சொல்லும் போதே சொல்லுங்க, ஆண்டவரே ஆனந்த தைலம். சொல்ல முடியுமா? மென்மையானவரே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே. மென்மையானவரே, உள்ளத்திலிருந்து ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி சொல்லுங்க. ஆண்டவரே ஆராதனை மத்தியில இறங்கி வாங்க ஆண்டவரே. ஊற்று தண்ணி, ஊற்று தண்ணி, ஜீவநாதி ஊற்று தண்ணி, ஜீவநாதி ஆனந்த தைலமே. எங்கள் ஆனந்த தைலமே. பனி போல, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக ஒளியும் எங்கள் ஆவியே. சொல்லுங்க, அந்த உள்ளது பனி போல இந்த காலை நேரத்தில் ஆராதிக்கும் போது ஆண்டவரே எங்கள் மத்தியில இறங்கி வாங்க, எங்க குடும்பத்துக்குள்ள இறங்கி வாங்க, எங்க வீட்டுக்குள்ள இறங்கி வாங்க. கரங்களை உயர்த்தி ஆவியே, ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, ஆவியே மழையாக முழு பலத்தோடு கரங்களை உயர்த்தி கூப்பிடுங்க ஆண்டவரே. ஆவியே, ஆவியே மழையாக பொழியும். சின்ன பிள்ளைங்கள் இந்த கரங்களை உயர்த்தி ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு மழை, பனிமழை பெய்யட்டும், பெய்யட்டும். எங்கள் ஆவியே, ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் மத்தியில், எங்க வீட்டுக்குள்ள ஆண்டவரே நாங்கள் குடும்பமா ஆராதிக்கும் போது எந்த இடத்துல இருந்தாலும் நாமத்தை மகிமைப்படுத்தப்படுகிற எல்லா ஸ்தானத்தில் எங்களை வந்து ஆசீர்வதிக்கிற தேவனே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உடைய கிருபை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஆராதனைக்கு நேராக கடந்து செல்லுவோம். சங்கீதம் 34:1 வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 34:1 வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ரொம்ப அழகாய் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும், எல்லா காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். மனிதனுடைய வாழ்க்கையில அநேக காலங்கள் வருவது உண்டு. பிரசங்கில வாசிக்கிறோம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அப்படி அநேக காலங்கள் வந்தாலும் இங்க சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு உயர்வான காலங்கள் வந்தாலும் சோழ்வான காலங்கள் வந்தாலும், ஒருவேளை ஒரு பள்ளத்தாக்கின் காலத்துக்கும் நான் கடந்து போனாலும் என் தேவன் என்னை தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் அந்த காலை நேரத்தில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம் மீது அன்பு உள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே என்ற பாடலை நாம் கரங்கள் தட்டி உற்சாக மனதோடு நாம் இணைந்து பாடுவோம். வீட்டில் இருந்தாலும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாமா? தெரிந்த பாடல், கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லி பாடலாமா? என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட.
எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான ஓ என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தான். சொல்ல முடியுமா? வல்லமையும் மகிமையும் என் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பழியாடி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து ஆமென் பழியாடி எனக்காகவே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி என்னை மகிழ செய்தி. என்னை கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றி. கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றி. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தான். சொல்ல முடியுமா ஆண்டவரே? வல்லமையோ சொல்லி பாடுங்க ஆண்டவரே. மகிமை ஆண்டவரே தகப்பன் உமக்குத்தான். ஆமென். சொல்லுங்க, என் மீது அன்பு கூர்ந்து பழியாணி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பழியாணி சிலுவையிலே சொல்லுங்க ஆண்டவரே எனக்காகவே இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. சொல்ல முடியுமா? பிதாவான தேவனே, பிதாவான என் தேவனே, என் தகப்பனே, தந்தை இயேசுவே. ஆமென். தேவனே, தகப்பனே, என் தந்தையே. மாட்சிமை மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்று. நீங்க சொல்லுங்க. வல்லமையும் இயேசுவே தகப்பனே உமக்குத்தானே. எல்லா வல்லமையும் மகிமையே உமக்குத்தானே. எல்லா வல்லமையும் மகிமையும் தகப்பனே ஆமே உமக்குத்தானே. எங்கள் ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. உயர்த்தி பாடலாமா? உயர்த்தி ஆண்டவரே உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எங்கள் ஆராதனை உமக்கே, உமக்கே அன்பு கூறுவே. இன்னும் அதிகமா ஆராதிப்பே. இன்னும் மாறுமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய்
முழு உள்ளத்தோடு உம்மையே முழு பலத்தோடு சொல்லி பாடுங்க ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், உமக்கே ஆராதனை. இந்த காலை நேரத்தில் நம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, முழு பலத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே, ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. அம்மா இதுவரையில் சொல்லுங்க ஆண்டவரே, இதுவரை எங்களை உதவினீங்களேப்பா. ஆமென் ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும் ஆண்டவரே, ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டிலே நன்றி ஐயா. எல்ரோயி ஆண்டவரே, என்னை கண்டவரே, பாலைவனமா இருந்தாலும் ஆமே என்னை கண்டீரே. தேவை மத்தியில உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. உள்ளத்தை சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 சொல்லுங்க. இந்த நாட்கள்ல யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே. என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு சொல்லுங்க உள்ளத்திலிருந்து, யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே, நன்றி ஐயா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி வீட்டில் இருந்து ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை. ஓ நிரப்பி விடுங்க ஆண்டவரே. காலை நேரத்துல ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய பலன், ஒரு புதிய தைரியம். ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார். வனாந்தரமான பாதையா இருந்தாலும் என்னை கண்டவர், எனக்கு உதவி செய்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், சமாதானம் தருகிறவர், அவர் என்னோடு இருக்கிறார். ஆமே ஆமே ஆமே. ஆராதனை 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 ஆராதனை. நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆவியானுடைய பொழிந்தல் உண்டாகட்டும், பனி பெய்யட்டும் ஆண்டவரே, நனைக்கட்டும். எல்லா காய்ஞ்ச காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்தில், இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில்
உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போது நாம் சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். தளர்வுகள் இல்லாத ஒரு ஊரடங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்படுகிற மக்களுடைய எண்ணிக்கைகளும் மரணத்தை சந்திக்கிற மக்களுடைய எண்ணிக்கைகளும் அதிகமாகிறது நிமித்தம் அரசாங்கம் இப்படிப்பட்ட முடிவை எடுத்திருக்கிறது. நாமும் அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நாமும் பத்திரமாய் நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை செய்வாராக. இந்த காலை நேரத்திலும் நாம் சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்து நாம் வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இப்பொழுதும் கூட எல்லா திருச்சபை ஜனங்களுக்காக, தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபை ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாஸ்டர்ஸ்மார்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வடமாநில மிஸ்ரிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். ஒரு முக்கியமான ஜெப நேரம். தேசத்தில் ஜெபிப்பதற்கு என்று தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். பல வருடங்கள் நம்மை பயிற்றுவித்திருக்கிறார், பழக்குவிக்கிறார். ஜெபத்திலே தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே பயிற்றுவித்தவர், பழக்குவித்தவர், இந்த நாட்களிலே ஏற்கனவே நம்மை பயன்படுத்தினவர். இந்த நாட்களிலும் தேசத்தில் நின்று உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பதற்கு தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். ஜெபிப்போம். கண்களை மூடி, பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இணைந்து உடைய சமூகத்திற்கு நேராய் நாங்கள் வருகிறோம். தேசமெங்கும் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். திருச்சபையில் அங்க வகிக்கிற தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். போதர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். புதிய விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் முன்னணி நின்று செயல்படுத்துகிற தேவ ஜனங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வட மாநிலங்களிலே ஆண்டவரே உன்னதமான ஊழியத்தை நிறைவேற்றுகிற அருமையான சகோதர சகோதரியாக இருக்கிற மிஷனரிகளை கர்த்தர் காத்துக்கொள்ளும். எல்லா விதமான கண்ணிகளுக்கும் கட்டுகளுக்கும் பொல்லாத வல்லமைகளுக்கும் விலக்கி நீர் பாதுகாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, மார்க் 16:20 வசனத்தின்படி அற்புத அடையாளங்கள் மூலம் வசனத்தை உறுதிப்படுத்தி மிஷனரிகளை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வ ஜனங்கள் சோர்ந்து போய் விடாதபடி, தெய்வ ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்து விடாதபடி, தெய்வ ஜனங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி தெய்வ சமூகத்தில் காத்திருந்து வேதங்களை வாசித்து ஜெபித்து தெய்வ சத்தத்தை கேட்கிற நல்ல நாளை பயன்படுத்தி கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். சர்வ வல்லமையுள்ள தேவன் கூட இருந்து உடைய பிள்ளைகளை அனுதினமும் அற்புதமாய் நடத்த போறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி. உடைய கிருபையினால உடைய பிள்ளைகளை மூடுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் கிராம பகுதியில் ஊழிய செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேவ ஜனங்களுடைய கடத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதாயிலும் ஊழியக்காரர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருப்பார்களானால் கர்த்தர்களை விடுவித்து காக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட விசுவாசிகள், பாதிக்கப்பட்ட ஊழியர்கள், ஊழிய குடும்பங்களை கர்த்தர் கிருபையாய் காத்து ஜீவனை கூட்டி கொடுத்து ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்து என்ன நோக்கத்துக்காக அவளை தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்யும். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். இப்பொழுது விசேஷமாய் நம்முடைய சபை மக்களுக்காக நாம் ஜெபங்களை ஏறெடுக்க போகிறோம். நம்முடைய சபை மக்கள் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். ஒரு மனமாய் நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, சபை மக்களை விசேஷமாய் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாராகிய நாங்கள் ஒரு மனதோடு கரங்களை கோர்த்து உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, கிருபையாய் காத்துக்கொள்ளும். இதில் சிலர் சற்று பலவீனம் அடைந்து ஆண்டவரை காணப்பட்டாலும் அற்புதமாய் அவளை விடுதலை கொடுத்து காத்துக்கொண்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் இழப்புகளை சந்தித்த குடும்பங்களையும் தேவன் ஆறுதல் படுத்தி ஆண்டவரை அரவணைத்து பாதுகாத்து பராமரித்து நேர்த்தியாய் நடத்த போகிற கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பான தேவனுடைய அற்புதக்கரம் மக்களை ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். விசேஷமாய் வயதான தகப்பன்மார்களை, தாய்மார்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குட்டி பிள்ளைகளை வைத்திருக்க தாய்மார்களை கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, கர்ப்பஸ்திரிகளை கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும். சரீர பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களை உடைய தயவுள்ள கரம் அவளை தாங்கி தப்புவிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வாழ்வாதாரத்தில் குறைவாய் காணப்படுகிற மக்கள், ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஆண்டவரே சற்று பலவீனமாக இருக்கிற மக்களையும் நீர் போஷிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் இந்த பஞ்ச காலத்திலும் இந்த பிள்ளைகளை போஷிப்பதற்கு நீர் போதுமானவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் கைவிடப்பட்டதையும் உடைய சந்ததி அப்பத்துக்கு இருந்ததையும் காணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அப்பத்துக்கும் குறைவராதபடி உடைய பிள்ளைகளை தயவாய் நீ ஒவ்வொரு நாளும்
போஷிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அன்பின் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா டிவிஷன் லீடர்கள், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஜாமம் காத்து ஜெபிப்பதற்கு அர்ப்பணித்த ஜனங்கள், ஆத்தும ஆதாயம் செய்வதற்கென்று அர்ப்பணித்த ஜனங்கள், மிஷனரி ஊழியத்திற்கென்று கொடுக்கிறவர்கள், ஒவ்வொரு ஜெபக்குழுவை நடத்துகிற அருமையான பிள்ளைகளுடைய குடும்பங்கள், ஆண்டவரை சபையார் எல்லாரையும் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கேம்பஸில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை வேலையடித்து பாதுகாத்து கொள்ளும்படி அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கிளை சபை ஊழியர்கள், அவருடைய குடும்பங்கள், தெய்வ ஜனங்கள் எல்லாரையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் சபையாகிய நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல எங்களோடு இணைந்து பாடலை பாடி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய குடும்பத்தையும் உடைய திருச்சபை கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் திரு நாமத்தில் தானே பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இதனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். கடந்த நாட்களில் தேவ உறவில் வாழுங்கள், தேவ உறவில் வளருங்கள், தேவனுக்கு அருகில் கிட்டி வாருங்கள், தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் வாழுங்கள் என்று சொல்லி அந்த தலைப்பில் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிப்பதற்கு சில அடையாளங்கள் உண்டு என்று சொல்லி கடந்த நாட்களில் நான் சொன்னேன். அதில் ஒரு அடையாளம் கடந்த வாரத்தில் தேவ உறவில் வாழ்ந்து ஏதோ ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக அல்லாதபடி, கடமைக்காக ஜெபிக்கிறவர்களாய் அல்லாதபடி, ஏதோ நோக்கத்திற்காக ஜெபிக்கலாய் அல்லாதபடிக்கு தேவனோடு உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிறவர்களுக்கு சில விசேஷித்த, சில சிறப்பான சில அடையாளங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அந்த அடையாளத்தில் ஒன்று, அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர்கள் பேச்சிலே, நடக்கையிலே, சிந்தையிலே, எண்ணத்திலே எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமானதை மட்டும் செய்து வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள் என்றும், இயேசு அதற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறார் என்றும் நான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். அவருக்கு பிரியமானதை நாம் எப்போதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தின்படி அவர்கள் மனிதனை பிரியப்படுத்துவர்களாகவோ இல்லை சூழ்நிலைக்கு தக்கபடி நடந்து கொள்வர்களாய் இராமல் தேவனை மட்டும் பிரியப்படுத்தி தன்னுடைய சொந்த விருப்பத்தை முக்கியத்துவப்படுத்தாமல், சொந்த ஆசையை முக்கியத்துவப்படுத்தாமல், சொந்த விருப்பத்தை நடைமுறைப்படுத்தாமல் தேவனையும் தேவனுக்கு அடுத்த காரியத்தையும் மட்டும் பிரியப்படுத்தி தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறவர்களாக இருப்பார்கள், தேவனால் பாராட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். இன்றைக்கு தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிறவருடைய இன்னொரு அடையாளத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். நேசிக்கிற கிருபை உள்ள ஆண்டவரே, தேவ உறவில், தேவ ஐக்கியத்தில் தேவனுக்கு அருகில் நெருங்கி வந்து தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்களாகவும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக காணப்பட ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும். இந்த வார்த்தையின் மூலமாக நீர் பேசும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடும் நீர் ஆண்டவர் திட்டமாய் தெளிவாய் பேசும். இந்த வார்த்தைகளுடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிறவருடைய இன்னொரு அடையாளம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படுகிற ஒரு அடையாளத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த கீழ்ப்படிதல் தயக்கமற்ற கீழ்ப்படிதலாக இருக்கும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் தயக்கமற்ற கீழ்ப்படிதல், தடுமாற்றம் இல்லாத கீழ்ப்படிதல், கால தாமதம் இல்லாத கீழ்ப்படிதல், உண்மையான கீழ்ப்படிதல், மனப்பூர்வமான கீழ்ப்படிதலாய் அவைகள் இருக்கும். அவை தயக்கமற்ற ஒரு கீழ்ப்படிதல், உடனடியான ஒரு கீழ்ப்படிதல், தாமதமற்ற ஒரு கீழ்ப்படிதலாக இருக்கும். அது ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, கீழ்ப்படிய வேண்டுமே என்பதற்காக அல்ல, அது ஒரு மனப்பூர்வமாக, அது உண்மையான ஒரு கீழ்ப்படிதலாக இருக்கும். அதுதான் தேவ உறவில் வாழ்கிறவர்களுக்கான இன்னொரு அடையாளம். மனப்பூர்வமாய் கால தாமதமற்ற உண்மையான கீழ்ப்படிதல் தான் ஒரு சிறந்த அடையாளமாக இருக்கும். என கண்பானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அப்படி அநேகர் உடனடி கீழ்ப்படிந்தவர்கள், மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தவர்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டார்கள். காலதாமதம் பண்ணி கீழ்ப்படிந்தவர்கள் உண்டு, மனப்பூர்வமற்றபடி கீழ்ப்படிந்தவர்கள் உண்டு, கடமைக்காக கீழ்ப்படிந்தவர்கள் உண்டு. நான் கீழ்ப்படிந்தால் ஏதாகிலும் ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமே என்று சொல்லி எதிர்பார்த்து கீழ்ப்படிந்தவர்களெல்லாம் உண்டு. அதை பற்றி வேத ஆதாரங்கள் அதிகம் உண்டு. ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, தேவ உறவில் நாம் வாழ்ந்து ஜெபிக்கிறோம் என்பதற்கும், தேவ உறவில் தான் அவருடைய கண்காணிப்பிலும் அவருடைய பராமரிப்பிலும் அவருடைய பாதுகாப்பிலும் நாம் இருக்கிறோம் என்பதற்கும், அவருக்கு பிரியமாய் வாழுகிறோம் என்பதற்கும், அவருடைய உறவில் வாழுகிறோம் என்பதற்கும் இன்னொரு அடையாளம். என்ன அடையாளம் என்றால், ஒரு மனப்பூர்வமான ஒரு கீழ்ப்படிதலாய் இருக்கிறதை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம்.
யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நல்ல கவனிங்கள். தேவ உறவில் நாம் வாழ்வோம் என்றால் தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம், செவி கொடுப்போம். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போது முதலாவது ஒரு சிறந்த அடையாளம் என்னென்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நாம் விரும்புவோம், கர்த்தருடைய சத்தத்தை நாம் எதிர்பார்ப்போம். கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும்போது அதற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிற ஒரு சிறந்த அனுபவம் கிறிஸ்துவின் உறவில் வாழ்வர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படி அநேக பரிசுத்தவான்கள் கீழ்ப்படிந்தது நிமித்தம் மேன்மையாய் உயர்த்தப்பட்டார்கள், மகிமையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? உடனடியாக அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் சில கீழ்ப்படிதல் எளிது, சில கீழ்ப்படிதல் கஷ்டம், சில கீழ்ப்படிதல் நமக்கு கிரயத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆண்டவர் எரிகோ பட்டணத்துக்கு கடந்து போகிற போது காட்டத்தை மரத்தின் மேல் இருக்கிற சகைவை பார்த்து நீ கீழே இறங்கி வா என்று சொன்னார். உடனே அவன் கீழ்ப்படிந்தான். அது இறங்கி வருவது கஷ்டமான ஒரு காரியம் அல்ல. ஆனால் அதற்கு அவன் கீழ்ப்படிந்ததன் மூலம் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் ஆபிரகாமை பார்த்து உன்னுடைய குமாரனை எனக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்து என்று சொல்லும்போது அதற்கு கீழ்ப்படிவது சாதாரணமான காரியம் அல்ல. கீழே இறங்கி வா என்று சொல்வது எளிதான ஒரு காரியம் கீழ்ப்படிவது. ஆனால் இந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன அந்த காரியத்திற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல, அது கிரயம் செலுத்துகிற கீழ்ப்படிதலாக இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் கீழ்ப்படிந்தவர்களுக்கு கிடைத்த சில ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க போகிறோம். முதலாவது ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். அநேக இடங்கள் நாம் கீழ்ப்படிதல் என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற போது ஆபிரகாமைத்தான் முதலாவது நாம் முன் நிறுத்துவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்படை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று ஆண்டவர் சொன்னார். தான் போகுமிடம் இன்னதென்று அறியாதிருந்தும் மனப்பூர்வமாய் ஆபிரகாம் புறப்பட்டு போகிறது நிமித்தம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். அப்போ அந்த கீழ்ப்படிதல், அந்த மனப்பூர்வமான அந்த கீழ்ப்படிதல் அவரை மிகவும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினது. இன்றைக்கு அநேக தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறவர்கள், உதவியை கேட்டு ஜெபிக்கிறவர்கள், அற்புதங்களை எதிர்பார்த்து ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் தேவன் கீழ்ப்படிய சொல்லுகிற ஒரு காரியத்திற்கு ஒரு மனப்பூர்வமான கீழ்ப்படிதல் இருக்கிற மக்கள் சொற்ப பேர்தான். ஆகவே ஆபிரகாம் தான் போகிற இடம் என்னதென்று அறியாதிருந்தும் தேவனையும் அவருடைய வார்த்தைகளை நம்பி புறப்பட்டு போனது நிமித்தம் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களில் ஆசீர்வதித்து வந்தார் என்பதை ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ கீழ்ப்படிதல் என்ன கொண்டு வருகிறது? ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கீழ்ப்படிதல் மேன்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆகவே கீழ்ப்படிவோம். அந்த கீழ்ப்படிதல் தான் சிறந்த ஒரு அடையாளம். நான் தேவனோடு இருக்கிறேன் என்றும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்றும் நான் அவருடைய பிள்ளை என்றும் தேவ உறவில் வாழுகிறோம் என்றும் அவரால் நடத்தப்படுகிறோம், அவரால் போதிக்கப்படுகிறோம், அவரால் போஷிக்கப்படுகிறோம், அவர் என்னை நடத்துகிறார் என்பதற்கு ஒரு சிறந்த அடையாளம் என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மனப்பூர்வமாய் மனதார உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்றால் நாம் தேவ உறவுக்குள் இருக்கிறோம், தேவனுடைய கண்காணிப்பில் இருக்கிறோம், ஆவியானுடைய ஐக்கியத்தில் நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆகவே முதலாவது கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கீழ்ப்படிதல் ஒரு சிறந்த அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது பாருங்கள் கீழ்ப்படிதல் எதை கொண்டு வரும் என்று பாருங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம் 15-16வது வசனத்தை நீங்கள் பார்க்கிற போது யோசுவா 3ஆம் அதிகாரம் 15-16 யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே
மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரியோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். கடந்து போனார்கள். நல்ல கவனிங்கள், நான் சொல்லுகிறேன், தடையாயிருக்கிற காரியங்களை நாம் கடந்து போக வேண்டுமானால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் பல தடைகள் உண்டு. மனிதனால் வரும் தடைகள் உண்டு, சாத்தானால் வரும் தடைகள் உண்டு, சில நேரங்கள் தேவனால் ஏற்படுத்தப்படுகிற தடைகளும் உண்டு. ஆனால் தடைகளை கண்டு நீங்கள் தயங்கி நிற்க வேண்டாம். தடைகளை தாண்டி நீங்கள் கடந்து போக வேண்டுமானால் தெய்வன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தால்தான் தடைகளை தாண்டி நீங்கள் கடந்து போக முடியும். அற்புதத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க வேண்டுமானாலும், அதை அனுபவிக்க வேண்டுமானாலும், அதில் நாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானாலும் ஒரு மனப்பூர்வமான ஒரு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவர்களுடைய கால்கள், விசுவாசத்துடைய கால்கள் அந்த ஓரத்தில் பெற்றவுடன் தானே தேவன் மகத்துவமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தடைகளை தாண்டி நாம் கடந்து போவதற்கு ஒரு மனப்பூர்வமான கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்கிறது என்பதை வேதத்தில் நாம் வாசித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அடுத்தது மூன்றாவதாக யோசுவா 6ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை பாருங்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனத்தை பாருங்கள். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அடுத்த வசனம், அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனியாய் இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்போது பட்டணத்தின் அலங்கன் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். இந்த வார்த்தைகளுக்கு பாருங்க, அந்த யுத்த வீரர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். யோசுவாவின் தலைமையில் செயல்பட்ட அந்த யுத்த வீரர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அந்த எரிகோ இடிந்து விழுந்ததை பார்க்கிறோம். அலங்கம் இடிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆமென். எரிகோ இடிந்து விழுவதை பார்க்கிறதுக்கு காரணம் என்ன? அது அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இவ்வளவு பெரிய எரிகோவாய் இருக்கிறது, இவ்வளவு உயரமான எரிகோவாய் இருக்கிறது, நம்ம ஆர்ப்பரித்து விட்டால் இடிந்து விழுமா? இது சாதாரணமான காரியமா என்று சொல்லி ஒருவரும் யோசிக்கவில்லை. தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படிந்தது நிமித்தம், அவர்கள் செய்த அந்த கிரியைகளின் நிமித்தம் தேவன் பலத்த கிரியைகளை செய்தார். அந்த தடைகளை தாண்டி கடந்து போனார்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கவனிங்கள், யாரும் உள்ளே போகல, வெளியே வரல. ஒரு தேக்க நிலை இல்லை என்றால் மந்தமான நிலை, ஒரு தேக்க நிலையை இங்கு பார்க்கிறோம். யாரும் உள்ளே போகல, வெளியே வரல, ஒரு தேக்கமான நிலை. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேக்கமான நிலை இருக்கிறதா? உங்கள் தொழில் வாழ்க்கையில் தேக்க நிலை இருக்கிறதா? இல்லை குடும்ப வாழ்க்கையில் தேக்க நிலை இருக்கிறதா? யாரும் உள்ளே போகல, வேறும் வழியும் வரல, முன்னையும் போகல, பின்னையும் போகல. ஏன் ஒரு மந்த நிலை, ஏன் ஒரு தேக்க நிலை என்று சொன்னால், இதை மேற்கொண்டு கடந்து போவதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். இவர்கள் யுத்த வீரர்கள், பல கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தார்கள். தேவன் தன் வல்லமைகளை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களில் நீங்கள் ஆர்ப்பரித்தால் அலங்க இடிந்து விழும் என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யோசுவா நிச்சயமாய் ஒரு சிவில் இன்ஜினியரிங் படித்திருப்பார் என்றால் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் படித்த அந்த படிப்பும் அறிவும் கண்டிப்பாக இதன் மூலம் இடிந்து விழாது என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர் படித்திருக்கிற படிப்பு சொல்லிக் கொடுக்கும். ஆர்ப்பரிச்சுட்டுனா அலங்க இடிஞ்சிருமா என்ற அந்த அறிவு தான் அவளுக்கு வெளிப்பட்டிருக்கும். ஆனால் யோசுவான் தலைமையில் இருந்த அவர்கள் எதையும் யோசிக்கவில்லை. தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் மட்டும் நம்பினார்கள். அற்புதத்தை கண்டார்கள். ஆகவே நாமும் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நான்காவது பாருங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை பார்க்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான்.
அல்லேலூயா. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் எங்களுக்கு அகப்படலை. ஒரு மீனை அவங்க பிடிக்கலை. அப்போ கீழ்ப்படிந்தார்கள், பிடித்தார்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் முன்னாடி இந்த சூழ்நிலை வேறு, இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, ஆனால் வலையை போட்டாங்க, பிரயாசப்பட்டாங்க, ஆனால் ஒன்றும் பிடிக்கலை, ஒன்றும் அகப்படலை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து போட்டபோது அவர்கள் மீன்களை பிடித்தார்கள். முதல் அகப்படலை, ரெண்டாவது அகப்பட்டது. ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் உங்களுக்கு அகப்பட வேண்டுமானால், அதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? அடுத்தது மனப்பூர்வமான கீழ்ப்படிதல். ஆமேன். இவர் யார்? அவர் யார்? இயேசு கிறிஸ்து தச்சர். ஆனால் அவர் ஒரு மீனவர். அவருக்கு தெரியாதது இவருக்கு தெரியுமா? அப்படி யோசிக்கலை. பேதுரு இப்படி யோசிக்கல. நீ ஒரு தச்சராக இருக்கிறீர் ஐயா, உமக்கு என்ன தெரியும்? ஆனால் நான் அப்படி இல்லை. பல வருஷங்கள் இந்த கடலில் மீன் பிடித்திருக்கிறேன். எந்த மீன் எந்த இடத்துல கிடைக்கும், எந்த வலை போட்டால் எந்த மீன் கிடைக்குன்னு எனக்கு தெரியும். நீர் எனக்கு ஆலோசனை கொடுப்பதா? கேட்கவே இல்லை. இயேசுவோட வாயிலிருந்து வருகிற வார்த்தையை அப்படியே நம்பி வலையை போட்டார். மீன்கள் அகப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் சொல்லுகிறபடி வலையை போட்டால், அவர் சொல்லுகிறபடி செய்தால், அவர்கள் செய்கிறபடி செய்தால் நிச்சயமாய் அற்புதங்கள் கிடைக்கும். அல்லேலூயா. கீழ்ப்படிவுளாய் காணப்படுவோம். தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கக்கூடிய அடையாளம் என்ன? மனப்பூர்வமான கீழ்ப்படிதல், சஞ்சலமற்ற கீழ்ப்படிதல், தடுமாற்றம் இல்லாத கீழ்ப்படிதல், உண்மையான கீழ்ப்படிதல், தேவனுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்றால் இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக பாருங்கள், ஐந்தாவதாக லூக்கா 17ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை வாசிக்கிற போது, லூக்கா 17 12 முதல் 14 வாசிக்கிற போது, அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில், கீழ்ப்படிந்து போகையில், இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்பி கீழ்ப்படிந்து போகையில் அவர்கள் சுத்தமானார்கள். ஆமென். அப்போ சாதாரணமாக நம்ம என்ன நினைப்போம்? எலிசாவை தேடி வந்த நாகமான், எலிசா வந்து அவரை தொட்டு தடவி குணமாக்க வேண்டி எதிர்பார்த்து வந்தாராம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் எங்களை கொண்டு காண்பித்து எங்களுக்கு சுகமாகுமா? ஏன்னா அவங்க திரும்பி கேட்கல. அப்படியே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகும்போதே அற்புதம் நடந்துச்சு. சில நேரங்களில் ஜெபிக்க கடந்து வருவார்கள், உடனே அற்புதம் நடக்காது. ஆனால் தேவன் அற்புதங்களை செய்வார் என்று நம்பிக்கையோடு புறப்பட்டு போன அநேகருக்கு அற்புதங்கள் நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என கர்மான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் தன்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்பட வேண்டும். விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் அற்புதம் நடக்கிற வரைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும், அனுபவிக்கிற வரைக்கும் அது போராடி கொண்டு தான் இருக்கும். கிடைக்கிற வரைக்கும் அந்த ஜெபம் நிறுத்தவே நாம் மாட்டோம். அதே போல தான் இவங்க புறப்பட்டு போகிறாங்க, உடனே அற்புதம் நடக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, கீழ்ப்படிந்து பாருங்கள், அற்புதத்தை நிச்சயம் நீங்கள் காண்பீர்கள். அடுத்ததாக வாசிக்கலாம் இன்னொரு வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படி அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆமென். இவனுக்கு கண்ணே தெரியாது. ஆண்டவர் கீழே துப்பி சேர் உண்டாக்கி அவன் கண்களிலே பூசி சீலோவாம் குளத்தில் போய் நீ கழுவுன்னு சொல்றார். அவன் ஏற்கனவே அவன் குருடனாக இருக்கிறான். அவன் எப்படி போய் அங்கே கழுவ முடியும்? கண் பார்வை இல்லை. ஆனாலும் அவனுக்கு ஒரு விசுவாசத்தை பாருங்கள். அவனுக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்கிற விசுவாசம். ஏற்கனவே இயேசு செய்த அற்புதங்களை அவன் கேள்விப்பட்டிருக்க வேண்டும், அநேகர் அவனுக்கு சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அந்த விசுவாசம் அவனுக்குள் எரிந்து கொண்டே இருந்தது, அவனுக்குள் ஆவலை தூண்டி கொண்டிருக்க வேண்டும். இப்போ அவன் புறப்பட்டு போய் கழுவின உடனே அற்புதங்கள் நடந்தது. இயேசு கிறிஸ்து பர்திமையை கூப்பிட்ட உடனே அவன் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவோட வந்தானான். அப்போது இயேசுவிட்டு வர்றதுக்கு முன்னாடியே, அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பழைய வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டான். அப்போ அவனோட காணப்பட்ட ஒரு காரியம் என்ன? நான் இயேசுவிடம் போன பின் இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை. அது தூக்கி எறிந்து விட்ட பின்பு இயேசுவுடன் வருகிறதை பார்க்கிறோம். இவனும் அப்படியே போய் கழுவி சுகத்தை பெற்றான், ஆசீர்வாதத்தை பெற்றான். சுகத்தை பெறுவதற்கும் கீழ்ப்படிதல் தேவை, அற்புதங்களை பார்ப்பதற்கும் கீழ்ப்படிதல் தேவை, தடைகளை உடைத்து முன்னேறுவதற்கும் கீழ்ப்படிதல் தேவை, மகிமையான காரியங்கள் வெளிப்படுவதற்கும் கீழ்ப்படிதல் தேவை. இந்த கீழ்ப்படிதல் தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 7ஆவதாக
லூக்கா 1:30-31 வாசிக்கலாம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். மரியாள் இந்த காரியத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனால தான் உலக ரட்சகர் இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். இது மரியாளிடத்தில் காணப்படுகிற மனப்பூர்வமான ஒரு கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் நிமித்தம் அவள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்க வேண்டிய வரும், அவமானத்தை சந்திக்க வேண்டியது வரும் என்று மரியாளுக்கு தெளிவாய் தெரிந்திருந்தாலும் அது அப்படியே மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிற அனுபவத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையை, இந்த நாட்களில் சாதாரணமான ஒரு காரியத்திற்கு சபை மக்கள் கீழ்ப்படிவது, விசுவாசிகள் கீழ்ப்படிவது அரிதாக இருக்கிறது. சாதாரண ஒரு காரியத்திற்கு, உதாரணமாய் ஆலயம் திறந்திருக்கிற நேரங்களிலே சரியான நேரத்திற்கு வாருங்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் சரியான நேரத்திற்கு நாம் வந்தோம்? சரி, ஆலயம் திறந்திருக்கிற நாட்களிலே உபவாச கூட்டத்திற்கு எத்தனை பேர் கலந்து கொண்டோம்? இல்லை, அநேகர் கலந்து கொள்ளவில்லை. ஒரு ஆத்துமாக்களை ஆகிலும் ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சபைக்கு தேவன் தரிசனம் கொடுத்தார். எத்தனை பேர் நாம் செய்தோம்? செய்யவே இல்லை. இதை கீழ்ப்படுகிற ஒரு மனப்பூர்வம் நமக்கு இல்லை. ஆகவே தான் அநேகர் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்பதற்கு காரணம் என்ன? எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் வந்து சேரவில்லை. அதுக்கு காரணம் என்ன? ஒரு மனப்பூர்வமான ஒரு கீழ்ப்படிதல் இல்லை. ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு கீழ்ப்படிவது அது ஆசீர்வாதம் அல்ல. ஆனால் கீழ்ப்படி என்பது மனப்பூர்வமாய் சலனமற்ற கீழ்ப்படிதல், தடுமாற்றம் இல்லாத கீழ்ப்படிதல். பாருங்கள், லோத்து காலதாமதமாய் செய்த கீழ்ப்படிதல் எவ்வளோ பெரிய பாதிப்பை லோத்துக்கு கொண்டு வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது காலதாமதம் பண்ணக்கூடாது. தேவன் ஒரு காரியத்தை சொல்வார் என்றால் காலதாமதம். சிலவங்க ஞானஸ்தானம்னா காலதாமதம் பண்ணுவாங்க, அபிஷேகம் கொடுத்துக்கு வாங்க, காலதாமதம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருங்க, காலதாமதம் பண்ணுவாங்க. சரியான நேரத்தில் ஆராதனைக்கு வாங்க, காலதாமதம் பண்ணுவாங்க. வருஷத்தில் ஒரு முறையாகிலும் இந்த வேதத்தை வாசிங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கிற பழக்கம்தான். எல்லாவற்றுக்கும் மனப்பூர்வ கீழ்ப்படுகிற அனுபவம் இல்லாததினால்தான் அநேகர் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள், ஆசீர்வாதத்தை தொலைத்து விட்டார்கள், ஆசீர்வாதத்தை போக்கடித்து விட்டார்கள். கிருபையை இழந்து விட்டதுக்கு காரணம் என்ன? மனப்பூர்வமான கீழ்ப்படிதல் இல்லை. ஆகவே தேவனோ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிறவர்களுடைய, தெய்வ ஐக்கியத்தில் வாழ்ந்து ஜெபிக்கிற சில அடையாளங்கள், முக்கியமான அடையாளம் என்ன? கீழ்ப்படிதல். தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு சிறந்த அனுபவம் தான். அவள் தேவனோடு இருக்கிறார்கள், தேவ ஐக்கியத்தில் இருக்கிறார்கள், தேவனால் நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு என்ன அடையாளம்? தேவனுக்கு கீழ்ப்படிதல். அநேகர் சொல்லுவாங்க, ஆண்டவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், திறமை எனக்கு சொப்பனம் தருகிறார், தரிசனங்களை தருகிறார் என்றெல்லாம் பேசிக்கொள்ளுகிற அநேகருடைய வாழ்க்கை நீங்கள் கவனித்து பார்த்தால், சற்று உன்னிப்பாய் கவனித்து பார்த்தால் கீழ்ப்படுகிற அனுபவம் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அந்த அனுபவமே அவங்ககிட்ட இருக்காது. அவங்க வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற மாற்றம் இருக்காது, தேவன் எதிர்பார்க்கிற மறுரூபம் இருக்காது, அர்ப்பணிப்பு இருக்காது, பிரதிஷ்டை இருக்காது, தேவனுக்கு ஒப்புக்கெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்காது. ஆனால் நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா காணிக்கை கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு மனப்பூர்வ கீழ்ப்படியவே மாட்டாங்க. கீழ்ப்படியாத ஒரு மனிதனுடைய ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படாது. ஆகவே நாம் கீழ்ப்படிவுளாய் காணப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். ஆமென். யாக்கோபு 4:7 பாருங்கள். யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இங்க கவனிங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தான் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். பிசாசு ஓடி போகணும்னா முதல்ல நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அப்போ தான் பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த திராணியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே தான் இங்கு நாம் வேதவசனம் தெளிவாக சொல்ல, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது ஓடி போவான். எப்போ ஓடி போவான்? நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிகளாய் காணப்பட்டால் தான். அந்த கீழ்ப்படிகிறது என்ன பண்ணுகிறது? பிசாசை துரத்துவதற்கு அது காரணமாக இருக்கிறது. ஆமென். அப்போது சாதாரணமான காரியம் அல்ல. இந்த பொல்லாத உலகத்தில் நாம் வாழுகிறோம். பொல்லாத அந்தகார ஆவிகள் பலமாய் போராடுகிற காலம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற போது பிசாசுக்கு எதிர்த்து இருக்க துரத்துவதற்கும் வேண்டிய வல்லமை வரங்களை நாம் தேவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறோம். யாக்கோபு 1:22 பாருங்கள். யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி, அப்போ வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாம ஒப்பு கொடுக்காம இருக்கிறவங்க தங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திருவசனத்தை கேட்கலாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், அந்த வசனத்தை உங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறவர்களாய், கீழ்ப்படியவர்களாய் காணப்படும் போது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம்.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொண்டு இதனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் கீழ்ப்படிவதற்கு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுவோம்? முற்றிலும் முழுவதும் நாம் ஒப்பு கொடுப்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 2:8 வாசிக்கலாம். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். ஆமென். முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2வது திருவசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். 3வது சத்தியத்திற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கீழ்ப்படியணும். அது ஆசீர்வாதம், அது மேன்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. தனிமையான காலை நேரத்தில் நாம் ஏதாவது கீழ்ப்படியாத காரியம் இருக்கும் என்றால் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து கடந்த நாட்களில், கடந்த வருடங்களில் நாம் கடந்து வந்த பாதையில் எவ்வளவோ காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிவிட்டு துணிகரமாய் நாம் கடந்து வந்து விட்டோம். அப்படி இல்லாதபடிக்கு திருவசனத்திற்கு மனப்பூர்வமாய் உண்மையாய் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். நம்ம கீழ்ப்படிந்தால் தான் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிவாங்க. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. அப்போது இதெல்லாம் ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் அவருடைய பிள்ளையாக இருக்க ஈசாக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்தார். அவர் ஒரு கேள்வி கேட்கல. வேலைக்காரங்களாம் இருக்காங்களே, அவங்ககிட்ட மேலே விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு வர சொல்லலாமே, கேள்வி கேட்கவில்லை. அப்படியே தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கைகளை கால்களை கட்டி தகப்பன் பலி செலுத்துவதற்கு பலிபீடத்தில் கடத்தின பொழுது கூட அவன் அப்படியே கீழ்ப்படிந்திருக்கிறான் பாருங்கள் ஈசாக்கு. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இவைகள் எல்லாம் மேன்மையான அடையாளங்களாக, சிஷ்டாந்தங்களாக நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சிலரை ஆண்டவர் 3 நேர ஊழியத்திற்கு அழைப்பார். ஆனால் அனைவரும் ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க, காலதாமதம் பண்ணுவார்கள். என்னுடைய ஊழியத்திலும் ஆரம்பத்தில் அப்படித்தான். ஆண்டவர் சில காலங்கள் போகட்டும், நான் வேலை பார்த்து கொண்டே ஊழியம் செய்கிறேன் என்று பல நாட்கள் சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ நிச்சயமாக இந்த நாட்களுக்குள் நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கண்டிப்பாக சொன்னபோது பயந்து உடனே அர்ப்பணித்து வந்தேன். இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களையும் கர்த்தர் உன்னதமான ஊழியத்திற்கு அழைத்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நீங்கள் கீழ்ப்படிந்து வருவதற்கு தேவன் காத்திருப்பார். ஆனால் அதுக்கு கீழ்ப்படியாமல் போகிற போது ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை இன்னொரு பேரை கொண்டு கர்த்தர் செய்வார். கர்த்தர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆண்டவரிடம் எப்போதும் ஸ்பேர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட எப்போதும் ஆட்கள் ரெடியாக இருப்பாங்க. ஒரு யூதாஸ் அப்படி மறுதளித்து அப்போஸ்தலப்பட்டத்தை இழந்து போனாலும் மத்திய ரெடியாக தான் இருப்பார். ஆண்டவர்கிட்ட ஸ்பேர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்போதும் ஆண்டவர் அதுக்கு மாற்று காரியங்கள், மாற்று கிரியைகள் கரெக்டாக ரெடியாக இருக்கும். நம்ம அர்ப்பணித்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்படி அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொடுக்காவிட்டால் அந்த ஆசீர்வாதம் இன்னொருவருக்கு கிடைக்கும். ஆகவே அப்படி இல்லாதபடி தேவன் சொல்லும்போது கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிற போது நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது காரணமாக இருக்கும். அருமையான காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வசனங்களை நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். அப்போ தேவ உறவில் நாங்கள் வாழ்கிறோம். நான் தேவனோடு நான் இருக்கிறேன். நான் ஏசப்பா பிள்ளை. ஏசப்பா என்னை நடத்துகிறாரு. அவர் என்னோடு பேசுகிறாரு. என் ஜெபத்தை எல்லாம் கேட்குறாரு. என் ஜெபத்தை எல்லாம் கேட்டு எனக்கு வீடை கட்டி கொடுத்தார், காரை வாங்கி கொடுத்தார், நல்ல வேலையை கொடுத்தார். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அற்புதமாக என்னை தேவன் நடத்துகிறார். கிருபையாக தேவன் நடத்துகிறார். இம்மட்டு என்னை நடத்தினார். மற்ற எல்லாரை கட்டு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என் குடும்பத்தில் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொள்வது சிறந்ததாய் நலமாய் காணப்பட்டாலும் அதற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சொல்வதை காட்டிலும் உங்கள் மூலமாய் வெளிப்படுகிற சில கிரிகள் மூலமாய்த்தான் நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்களா, தேவ உறவில் இருக்கிறீர்களா, ஆவியோட ஐக்கியத்தில் இருக்கிறீர்களா, தேவன் உங்களோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் பேசுவதை வைத்து அல்ல, நீங்கள் ஜெபிப்பதை வைத்து அல்ல, உங்கள் மூலமாய் நடக்கிற கிரியைகளின் மூலமாய்த்தான் அந்த அடையாளங்கள் வெளிப்படும். அடையாளத்தை சொன்ன பிரியமாயிருப்பது கீழ்ப்படிதல். அந்த அடையாளம் உங்களிடத்தில் காணப்படும் என்றால் ஆண்டவர் விலையேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து நிச்சயமாய் தேவன் மேன்மைப்படுத்துவார். மிகவும் பிரபலமாய் காணப்பட்ட கிரிக்கெட் வீரர் C.D. ஸ்டட், அவர் ஒரு கூட்டத்தில் தேவன் சந்தித்தார். அப்போது அவர் பிரபலமான விளையாட்டு வீரர், உலக அறிந்தவர், பாராட்டை பெற்றவர், பல லட்சங்களை டாலர்களை சேர்த்து வைத்திருந்தவர். திடீரென்று ஒரு கூட்டத்தில் தேவன் அவரை சந்தித்தார். உன்னதமான ஊழியத்திற்கு அழைத்த போது C.D. ஸ்டட் அப்படியே மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவர் மூலமாய் தேவன் அநேக மக்களை சந்தித்தார். காட்டுவாசிகளை தேவன் சந்தித்தார். அவர் மூலம் விடுதலைப்பட்ட மக்கள் ஏராளம். அவருடைய வாழ்க்கையின் முடிவை பாருங்கள். மகிமையான ஓட்டத்தை ஓடி அவர் முடித்தார். இன்றைக்கு அவரை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? மனப்பூர்வமாய் அதாவது கவனிங்கள்,
பிரபலமான ஒரு காலம் அது. அநேக சம்பாதித்த காலம் அது. எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு காலம் என்று. சிறந்தவர் என்ற பட்டத்தையும் பாராட்டையும் பெற்றவர் அவர், பரிசையும் பெற்றவர் அவர். அந்த உச்ச நிலையில், பாராட்டின் உச்ச நிலையில், மதிப்பான அந்த உச்ச நிலையில் இருக்கும்போது தான் ஸ்ரீடி ஸ்டட்டை கர்த்தர் கூப்பிடுகிறார். உடனே அப்படி கீழ்ப்படிந்தார். மகிமையான காரியத்தை கர்த்தர் அவரை கொண்டு செய்தார். என கண்பானவர்களே, இன்றைக்கு சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் என் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது, இப்போ தான் என்னுடைய வேலை நல்லா உயர்ந்த பதவியில் வந்திருக்கிறேன், இப்போ தான் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், இப்போல்லாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. வயதான காலத்தில் 70 வயசு ஆகிற போது ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியலாம் அப்படின்னு காலதாமதம் பண்ணி கீழ்ப்படிவது ஆசீர்வாதம் அல்ல. சொன்ன உடனே கீழ்ப்படிவது சிறந்த ஆசீர்வாதம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுக்கலாம். கடந்த நாட்களில் உடனடி கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம், காலதாமதமாக கீழ்ப்படிந்த நிமித்தம், மனப்பூர்வமற்ற கீழ்ப்படிந்த நிமித்தம் ஏதோ ஆசீர்வாதத்தை இழந்திருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே கடந்த நாட்களில் சில காரியத்துக்கு நான் மனப்பூர்வமாக நான் கீழ்ப்படியலை, அதை நிமித்த சில ஆசீர்வாதங்களை இழந்து விட்டேன். இன்றைக்கு நீ சொல்லுகிற காரியத்திற்கு, நீ விரும்புகிற காரியத்திற்கு, நீ எதிர்பார்க்கிற காரியத்திற்கு மனப்பூர்வமாக என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், மகிமையான காரியத்தை காண்பீர்கள். கண்களை மூடி நான் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒரு சின்ன சாட்சியை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். ஒரு சமயம், ஒரு இரவு நேரம், தேவனால் அழைக்கப்பட்ட, தேவ நோக்கத்திற்காக வாழ்கிற, தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு ஊழியர் இரவிலே ஒரு 10 மணிக்கு தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் ஜெபித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஆவியானவர் இடைப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தை காண்பித்து, நீ அந்த இடத்தில் போய் சுசேஷம் சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் அவர் ஏவினாராம். ஆண்டவரே, இரவு 10 மணி ஆகிறது, இப்பொழுது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களே, அங்கே போய் நான் எப்படி ஆண்டவரை சுசேஷம் அறிவிக்கிறது? அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களே, நீ சொல்லுகிற இடம் ஒரு காட்டுப்பகுதி ஆகிட்டு நான் எப்படி போகிறது? ஆண்டவர் 2-3 முறை திரும்ப அவர் பேசினதினாலே தெய்வ சத்தத்திற்கு செவி கொடுக்கிற அந்த தெய்வ மனிதன் டேவனினை கையில் எடுத்துக்கொண்டு நேரே அவர் சொல்லுகிற இடத்திற்கு கடந்து போய்விட்டார். கடந்து போய் ஆண்டவர் சொன்ன அந்த இடத்தில், அதான் முக்கியம், ஆண்டவர் எந்த இடத்துக்கு போக சொல்லுகிறாரோ அந்த இடத்துக்கு நான் போகணும். ஆமேன். ஆபிரகாமுக்கு தேவன் காண்பித்த மலையில் தான் பலி செலுத்தினாரே தவிர தனக்கு விருப்பமான இடத்தில் பலி செலுத்தவில்லை. தேவன் சொன்ன இடத்தில் தான் அவர் பலி செலுத்தினார். 3 நாள் பயண தூரம் இருக்கிறதே, பக்கத்தில் பலி செலுத்திக் கொள்கிறேன் இல்லை, தேவன் சொல்லுகிற இடத்துல தான் அவர் பலி செலுத்தினார். அதான் ஆபிரகாம் விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இந்த ஊழியரும் இந்த தேவனை எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட இடத்தில் போய் ஒரு அழகான ஒரு பாடலை பாடினார். பாடலை பாடி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அவர் கொடுத்த வார்த்தையின் தலைப்பு என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அந்த வசனத்தை சொல்லி இயேசு கொடுக்குற சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எல்லாவற்றையும் அவர் சொல்லி பிரசங்கித்து கொண்டிருந்தார். ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பாடலை பாடினார், பிரசங்கித்தார், ஜெபித்தார். ஜெபித்து விட்டு அவர் வீட்டில் வந்து அவர் படுத்து கொண்டார். காலையில் ஒரு 6 மணிக்கு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. உடனே அந்த ஊழியக்காரர் போய் கதவை திறந்தார். ஒரு வாலிபன் முன்பாக நின்று கொண்டிருந்தார். நீ யார் என்று அவர் கேட்டார்.
நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னான் அந்த வாலிபன். உனக்கு எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று இந்த ஊழியர் அவரை பார்த்து கேட்டார். அந்த வாலிபன் சொன்னான், நேற்று இரவு நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன அழுத்தத்தின் நிமித்தமும் நான் சந்திக்கிற போராட்டத்தின் நிமித்தமும் நான் வாழ்வதை விட மறிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு காட்டுப்பகுதியில் போய் மறிப்பதற்கு ஆயத்தப்படுத்தி கயிறை என் கழுத்தில் மாட்டிவிட்டேன். திடீரென்று ஒரு பாடல் சத்தம் கேட்டது. அந்த பாடல் சத்தத்திற்கு பின்பு இந்த பாடல் சத்தம் வருகிறதே என்று சொல்லி கவனித்து கொண்டிருந்தேன். அதற்கு பின்பு உள்ளத்துக்குள் ஏதோ ஒரு உணர்வு உண்டானதைப் போல எனக்கு தெரிந்தது. உடனே கழுத்தில் இருந்த அந்த சுருக்கு கயிற்றை எடுத்து வெளியே வைத்துவிட்டு எங்கிருந்து சத்தம் இருக்க திசை நோக்கி நான் நடந்து நான் வந்தபோது நீங்கள் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு நீங்கள் ஜெபித்தீர்கள். ஆகவே இந்த இருட்டு பகுதியிலும் உங்களுடைய முகம் எனக்கு தெளிவாய் தெரியாவிட்டாலும் ஓரளவு நான் யூகித்து விட்டேன் நீங்கள் தான் என்று சொல்லி உங்கள் வீட்டை தேடி வந்து விட்டேன், எனக்கு ஜெபியுங்கள் என்று சொல்லி தன் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்தான். பின் நாட்களில் அவன் மகிமையான ஊழியக்காரனாய் மாறினான். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு அந்த ஊழியக்காரர் அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்தது நிமித்தம் அந்த ஒரு மனித உயிர் காப்பாற்றப்பட்டது மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஊழியரும் ஆண்டவருக்கு கிடைத்து விட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இப்படி சில நேரங்களில் கீழ்ப்படிய முடியாதிருக்கிற காரியத்தை கூட நம்ம கீழ்ப்படிவோம் என்றால் மகிமை வெளிப்படுவதை காண்பீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஆராதனைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொருவருடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம். அப்பா தகப்பனே, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது நிமித்தம் சகல காரியங்களையும் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய சீமானாய் நீர் அவரை வைத்திருந்து என்று நாங்கள் வேதத்தில் வசனத்தில் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நாங்கள் கீழ்ப்படியாமல் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை இழந்து போனோம், எவ்வளவு கிருபை தயவு இரக்கத்தை மகத்துவத்தை இழந்து போய்விட்டோம் ஆண்டவரே. அப்படி இனி நாங்கள் செய்யாதபடி கீழ்ப்படியாமல் இந்த காரியத்துக்கு எங்களை மன்னியும் ஆண்டவரே. இன்றிலிருந்து மனப்பூர்வமாய் உண்மையாய் காலதாமதம் இல்லாமல் கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும். அன்பான தாய் தகப்பனுக்கு அந்த கிருபைகளை தாரும், சகோதர சகோதரிகளுக்கு அந்த கிருபைகளை தாரும். விசேஷமாய் வாலிப தம்பிகள் நாட்களிலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணாதபடிக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய கர்த்தர் கிருபைகளை தாரும். குட்டி பிள்ளைகள் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டிய கிருபைகளை தாரும். அன்றைக்கு குட்டி சாமுவேல் ஏலிக்கு முன்பு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து பணிவிடை செய்ததைப் போல குட்டி பிள்ளைகளும் தாய் தோப்பனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட கர்த்தர் கிருபைகளை தாரும். எங்கள் சபையார் ஒவ்வொருவருக்கும் நான் தேவனோடு வாழ்கிறேன் சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த கீழ்ப்படுகிற அனுபவம் உண்டாகட்டும். ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கீழ்ப்படினால் எங்களுக்கு வைத்திருக்கிற விலையேறப்பட்ட விசேஷித்த உன்னதமான சிறந்த ஆசீர்வாதங்கள் நாங்கள் இழந்து போகாதபடி அதன் நேரத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் வந்து பேசுனதற்காய் நன்றி. சமூகத்தில் கூடிய ஒவ்வொரு மக்களுக்காய் நன்றி. அந்த ஜெப குறிப்பை பதிவிட்டு காத்திருக்கிற ஜனங்களுக்காய் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்தின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து காலை ஆராதனைகள் கலந்து கொள்ளும்படி பட்சமாய் அன்பாக கேட்கிறேன். புதன்கிழமை இரவு 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் நடக்கிற திறப்பு நிற்கும் நிகழ்ச்சியிலும் நீங்கள் கலந்து கொள்ள பட்சமாய் அன்பாய் உங்களை நான் கேட்கிறேன். இந்த தளர்வுகள் அற்ற இந்த ஊரடங்கு நாட்களில் ஏற்கனவே உங்களுக்கு ஜெப பள்ளியில் நிறைய ஸ்கிப்சஸ் பிரிண்டிங் பண்ணி கொடுத்துருக்குறோம், ஃபைல் பண்ணி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் திரும்பி எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். ஜெபப்பள்ளி பாடங்களை திருப்பி பார்த்து கொள்ளுங்கள். சபையில் நிறைய நிருபங்கள் 8 வருடங்களாக நிருபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிருபங்களை திரும்ப படித்து பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் ஜெபப்பள்ளி பாட நோட்டுகள், அதில் கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்சர்ஸ்கள், அது மட்டுமல்ல நிருபங்கள், ஞாயிற்றுக்கிழமை கடந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட செய்திகள், இவைகளெல்லாம் சற்று நீங்கள் வாசித்து நீங்கள் கர்த்தருக்குள் பலனடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு நீங்கள் பிரயாசப்பட இயேசுவின் நாமத்தில் அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். ஊழியர் நாங்கள் தங்களியாக ஜெபித்து வருகிறோம். உங்கள் முக்கியமான காரியங்கள் இருக்குமானால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி பட்சமாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். சின்ன சரீர பலவீனம் இருந்தாலும் உடனே கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தரோடு இருப்பார். தேவ நாமம் மகிமைப்படும். சீக்கிரமாக நம்ம தேசத்தை விட்டு கொள்ளை நோய் விலகும். நம் ஆலயங்கள் திறக்கப்படும். நாம் ஒன்று கூடி வருவோம், ஒரு மனமாய் ஜெபிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். திருச்சபையில் எழுப்புதல் உண்டாகும். ஆமென். நம்முடைய தரிசனங்கள் நிறைவேறும். அது நிச்சயமாக நம் கண்கள் காணும். ஆமென். ஜெபித்து நிறைவு செய்யலாம். கிருபாகரனே, உடைய பிள்ளைகளை திரும்பவும் உடைய கர்த்தர் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். நன்மையும்
கிருபையும் தொடரட்டும். வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் இரத்தத்துக்குள்ளே மறைத்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும். விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்தலும் ஆறுதலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருடன் இன்றைக்கு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.